குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். கருப்பழனியப்பன் சொல்லியிருக்காரு, விஜய் அவர்களுக்கு இலக்கியம் தெரியுமா, நூல்கள் தெரியுமா, இதை பத்திலாம் அவருக்கு தெரியுமான்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இலக்கணம் தெரியுமா, எதிரி குணம் தெரியுமா, மல்லினம் மெல்லினம் இடையினம் தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச மெல்லினம் இடையினம் வேற தானே? உண்மை சொல்லணும், அது எல்லாத்துக்கும் தான். ஆம்பளை அப்ப வந்து எல்லாத்துக்கும் தான். பத்தியா எங்க போது புத்தி பத்தியா? நான் சொல்றேன் பயங்கரமா சரி, கலைஞர் கவிதை எழுதுவார், புத்தகம் எழுதுவாரு, நூல்கள் எழுதுவாரு, அந்த மாதிரி ஸ்டைல் ஏதாவது கேள்விப்பட்டிருக்காங்க? இல்ல, ஒரே ஒரு கவிதை மட்டும் அவர் பேசி கேள்வி என்ன பேசுற. முந்தா நாள் கூட என்னுடைய மருமக புத்தக வெளியீட்டு பண்ணிச்சு, அதனுடைய லைஃப் ஹிஸ்டரி செகண்ட் பார்ட் பார்த்தேன். அதுல கூட ஒரு கவிதை அவர் பேசின கவிதை கூட பார்த்தேன். ஆக 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 ஸ்டாலின் இருக்கு கவிதை. கரெக்டா? உதயநிதி அவர் கவிதை எழுதுவாரா? எல்லாமே எழுதுவாங்க. நீங்க இங்கேயே உட்கார்ந்து எழுதுறதெல்லாம் கேட்கல. உங்களுக்கு இலக்கணம், இலக்கியம், கவிதை, இங்க இருக்கக்கூடிய நூல்களை பற்றியோ எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிதானே? உங்களுக்கு தெரியும். உதயநிதி தெரியுமா? எல்லா நிதிக்கும் தெரியும். என்ன தெரியும்? எழுத தெரியும். கலைஞர் புத்தகத்தையே படிக்க கூடாது. கலைஞர் அளவுக்கு தெரியுமான்னா தெரியாது. தெரியாது, அதெல்லாம் ஒத்துத்தான் ஆகணும். சும்மா பொய்யான தகவல்கள் நான் பரப்புற பண்ண விரும்பல. பட் அவங்க அளவுக்கு இவங்க அளவுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சு படிச்ச அளவுக்கு இவங்களுக்கு தெரியும். என்னதான் தெரியும்? என்ன இலக்கியம் தெரியும், என்ன இலக்கியம் தெரியும், என்ன உங்களுக்கு நான் சங்க இலக்கியத்தெல்லாம் நான் நீங்க பேசுவீங்க, நான் கரைச்சு குடிக்கல. சரி, நீங்க கரைச்சு குடிக்கல. உதயநிதி தெரியுமா? அவர் விஜய் தெரியுமா தெரியாதான்னு நான் என்ன அவருடைய வாத்தியாரா இல்ல? அவரு சினிமா பேசி சுத்திட்டு இருக்காரு. அவர் பேசி சுத்துறாருன்னா அவங்க தெரிஞ்சிருக்கோம். அவங்க க்ளோஸ் சர்க்கிள் இருக்காங்க. யாரு? அவங்க கருப்பழனியப்பனும் அவங்க நிறைய இதெல்லாம் பேசுறாங்க. இதுல என்ன எதுல க்ளோஸா இருக்காங்க? திமுக கூட க்ளோஸா இருக்கிறாங்க. நீங்க நடத்துற திருவிழா கலந்துக்கிறாங்க. ஆமா, நீங்க நடந்து திருவிழா கலந்து ஆடல் பாடல் பார்த்து பேசுறாங்க. அவ்வளவுதானே? அதிகமா பேசுறாங்க. உங்களுக்கு இந்த ஆடல் பாடல் நடத்துறது நீங்க அவ்வளவுதான் பதிவு பண்ணிதான் ஆகணும். ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சு நடத்துங்க நீங்க தானே? அது எப்ப உங்க ஆட்சி வந்ததுக்கு இப்பதான்? அப்பயா எப்பயா தமிழா அடிச்சு எப்ப ஆடல் பாடல்? கேக்குதா? ஆடல் பாடல் தமனா ஆடுனாதான் ஆடல் பாடல் நிகழ்ச்சின்னு நீங்க ஒத்துப்பீங்களா? உதயநிதி கூட எதிர்பார்க்கலாம். நீங்க ஆசை இருக்கு, சொல்லுங்க. நீங்க உதயநிதி பேரை சொல்லி சொல்லி உங்க ஆசை வெளிப்படுத்துங்க, தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, வேற இருக்கலாம். இல்ல, நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி எல்லாம் ஆடல் பாடல் ஆடல் பாடல் நடத்துறீங்க. அது எந்த நிகழ்ச்சிக்கு? இளைஞர்களுக்காக ஒரு மாநாடு சேலம் நடத்தும் போது ஆடல் பாடல் நீங்க கட்சி மீட்டிங் வச்சு நடத்துறீங்க, பீர் பாட்டை கொடுத்து நடத்துறீங்க. சோறு கொடுக்காம போய் நீங்க போட்டுக்க அவன் ஓசி பிரியாணி போய் சண்டை போட்டு கிடக்கிறான், பல விளையாட்டு இருக்கிறேன். இல்லாட்டி பிரியாணி வேணா ஆக்கி முக்கியமான பொருளை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சுட்டு இருக்கான், பிரியாணி கொடுத்துட்டு. கரெக்டா? செஞ்சாலும் ஒருத்தன் என்ன தப்பு இருக்கு? நீங்களே உணவுல மிச்சம் மீதி உணவு எடுத்து கொடுத்துருக்காங்க. மாசம் அப்படியே வாங்கி போய் சாப்பிட்டாரு. கொண்டு போனா சொன்னது பிரியாணி ஒரு மசாலா வச்சு எனக்கு என்ன மசூல் தெரியும். நான் சேலத்தை சொல்லிட்டு இருக்கும் போது நீ இங்க போய் அவன் தான் பிரியாணி சாப்பிட்டாரு போய் வீட்டுல. எனக்கு பாக்குற வேண்டிய அவசியம் நீங்க வர மாட்டீங்க. நான் வர மாட்டேன். எனக்கு யாரை கண்டு பயம் இல்ல. யாரும் வீட்டுல போய் வீட்டுல பிரியாணி சாப்பிட்டாருன்னு சாப்பிட்டா இல்லையா? மாசு நான் வீட்டுல போய் சாப்பிட்டாருன்னு நான் பார்த்தேன்னா புகைப்படம் வந்துச்சு, வீடியோ வந்துச்சு. புகைப்படத்தை வச்சோம்னா நான் சொல்ல இயலாது. செய்தியா வந்துச்சுங்க. ஐயா எதுவா இருந்தாலும் சரி, நான் பார்க்கல. கண்ண முடிப்பீங்க, பார்க்கல. அறிவா உதயநிதி பேசுறாரு, அதை பார்க்கல. அறிவா உதயநிதி பேசுறாரு, அதை பார்க்கல. பார்க்கிற சூழ்நிலை இருந்தா பார்ப்போம், பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தா பார்க்க மாட்டோம். அறிவா பேசுறாரா? அவருக்கு என்ன அறிவு இல்லாமல ஒரு துணை முதலமைச்சரா இருக்காரு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்.
சிறந்த அறிவாளி மட்டும்தான் துணை முதலமைச்சராக வர முடியும்னு ஒரு கேட்டகரி வச்சா வந்திருக்க முடியுமா அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. முடியுமா? எல்லாம் ரொம்ப ஓவர் மசில் பேசுவது. இல்ல, நிறைய மக்களுமே இந்த மாதிரி சிஎம் போஸ்டிங்லாம் எடுத்தோடனே கொடுக்க கூடாது, அவங்களுக்கு எல்லாம் எக்ஸாம் வைக்கணும் அப்பதான் தெரியும் அப்படின்னா நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அப்ப அரசியல் எம்எல்ஏவுக்கு வர்றவனுக்கு பிஜி முடிக்கணும், பிஹெச்டி முடிச்சவன் தான் மந்திரியா வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரையில அவர் அம்பேத்கர் சட்டம் எழுதினாரல்ல, அப்பவே அதெல்லாம் பைண்டிங் பண்ணி கொண்டு வந்துருக்கணும் சட்டம் முன்வடிவு. நான் என்ன கேக்குறேன் சார், காலற்றத்திற்கு ஏற்பார் போல மாத்தலாம் இல்லையா? நான் கேட்டது அறிவை சார்ந்துதான் ஒருத்தர் இந்த துறைக்கு வரணும்னாக்கா அதெல்லாம் உங்களால செஞ்சு பூர்த்தி பண்ணி அந்த துறைக்கு தேர்ச்சி பெற்ற முடியுமான்னு கேக்குறேன். அதெல்லாம் முடியும். எப்படி முடியும்? இருந்தாலும் நினைப்பீங்க, இல்லாதது என்ன போவீங்க? இல்லாத வச்சு என்ன பண்ண முடியும்? 10ல் 5 போனா மீது என்னையா சொல்லு. அறிவு வேற கணக்கு வேறையா, அதுக்கு உங்களுக்கு தெரியல. என்ன நல்லா புரிச்சுங்க, மூளை என்பது வேற. மூளை இருக்கிறவங்க அறிவு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. மூளை இருந்து முட்டாக்கள் இருக்க நிறைய பேர் இருக்காங்க, புரியுதுங்களா? நீங்க ரெண்டையும் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க தம்பி. மகிழ்ச்சி என்பது வேற, நிம்மதி என்பது வேற. அந்த மாதிரிதான் அதுவே உங்களுக்கு தெரியல. நீங்க அடிக்கடி திமுக கலந்துக்காதீங்க, முரசொலி படிக்காதீங்க, இப்படிதான் டக்குனு உங்களுக்கு மைண்ட் ஸ்டக் ஆகி போகணும். தயவு செய்து அதெல்லாம் விட்டுருங்க. நல்ல விஷயங்களை பாருங்க, கத்துக்குங்க, வாங்க நம்ம கூட்டத்துக்கு கூட்டு போய் வாங்க. உங்களுக்கு கூட்டம் எங்க எங்க நடக்குது? இப்ப நடந்தா பீர் பாட்டில் வச்சு ஒரு கூட்டம், உங்க கூட்டம் உங்க கூட்டங்க ஒரு பீர் பாட்டில் வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தாங்க திமுக. அங்கெல்லாம் போகாதீங்க. நான் தானே முதல்ல போய் வரிசையில். ஏன் நமக்கு எதுக்கு அந்த தேவை வேற? போகாதீங்க. ஒத்திட்டியா? நான் போய் எங்க அதெல்லாம் போய் பேசணும்? நீ வாட்டு பேசுறேன். அங்கெல்லாம் போகாதீங்க. நான் எங்க போனேன்? திமுக இருக்கிறீங்களா அப்படின்னா இருந்தாக்க நாங்க அங்க போனோமா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் என்ன தவறான பார்ப்புறம் பண்றீங்க? நீங்க பேசுறீங்களா? ஆளாளுக்கு விஜய யார் என்ன பேசுறான்? அவதூறா பேசுறீங்கன்னு சொல்லி ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு விஜய் அவர்கள். அதுவும் தவறாக நிறைய அவதூறுகளை பரப்புறாங்க அப்படின்னு சொல்றாரு. தவறான பரப்புரை பண்ணாக்கா அவர் பேரை சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க. பேரை சொல்லி உதயநிதி சொன்னாரு. ஆனா அவரோட கட்சியை வச்சு இந்த கிண்டல் பண்றது, அவதூறா பேசுறது இதெல்லாம் பண்றாங்க. ஒரு அரசியலுக்கு வந்தாச்சுன்னா ஒரு அரசியல் தலைவர்களை விமர்சனம் பண்றது அரசியலுக்கு அப்புறம் விஜய் அவர்களும் அதன் அடிப்படையில தான் அங்கிள்னு சொன்னாரு. துணை முதலமைச்சர் என்னென்னலாம் கேட்கிறாரு, அறிவு இருக்கான்லாம் கேட்கிறாரு. அறிவு இருக்கான்னு அவர் கேட்கல, அறிவு சார்ந்து இந்த மாதிரி ஒரு தேர்வு செஞ்சா அதுல செலக்ட் ஆவாரா அப்படின்னா இது இப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அரசியல்ல இன்னுமே என்னமோ சொன்ன மாதிரி இருக்கா, கல்யாணம் ஆகல கண்ணுக்குட்டியும் போடல, அதுக்குள்ளேயே போயிட்டு நான் பெரிய தலைவர் மாதிரி பந்தா பண்ணிட்டு இருந்தா பண்ணிக்கங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, நீங்க பண்ணுங்க, அது உங்க இஷ்டம். அதுக்காக நாங்க பேசக்கூடாது. அரசியல் கட்சி எங்களை விமர்சனம் பண்ணும்போது நான் யாரை பத்தி பேசுறேன்? உனக்கு மக்கள்னா உங்க தலைவரை பத்தி நான் பேசல. யாரு விமர்சனம் பண்றாங்களோ அவங்கள பத்தி. விஜயும் இதே டைலாக் தான் சொல்லியிருந்தாரு. கல்யாணம் பண்ணல கண்ணுக்குட்டியும் போடல, இது ஒரு விமர்சனம். இது ஒரு விமர்சனம். கல்யாணம் பண்ணல கண்ணுக்குட்டியும் போடல. அதுக்குள்ளே இந்த மாதிரி பேசுனாக்கா அப்புறம் என்ன அர்த்தம்? அதை நான் சொல்லும் போது என்ன அர்த்தம்? திமுக எல்லாம் மாறினா கல்யாணம் பண்றீங்களா? கண்ணுக்குட்டி கூட கண்ணுக்குட்டி போடலாம். திமுக மாற முடிச்சு கல்யாணம் பண்றீங்களா? கண்ணுக்குட்டி கூட ரசிப்பான் பாரு, மக்கள் என்ன ரசிப்பான் பாரு, வேணாலும் பொறுத்து பாரு. இந்த மாதிரி எல்லாம் யாருக்கு தெரிஞ்சுக்காது. ஆமா, மாடுகளை பாதுகாக்கிறது வழிமுறை கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் பாதுகாக்கிறது ஏற்படும். ஓகே, கண்ணுக்குட்டி போடலாம். இல்ல புதுசா ஒரு கோரிக்கை ஒண்ணு வைப்போம், இந்த மாதிரி மாடுகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி. இல்ல ஆல்ரெடி சீமான் அவர்களும் மாடுகளுக்காக மாநாள தான் நடத்திட்டாரு. அவரே மாட்டு அடிச்சு 6 கிலோ கறி அவர் எந்த கேட்டகரியில எடுத்துக்க முடியாது. நம்ம ஐயா சொல்றதுக்கு போவோம். இப்ப 15ஆம் தேதி இந்த தண்ணீருக்கான மாநாடு எல்லாம் நடத்துறாரு. சில பேர் இது தேவைன்னு சொல்றாங்க மக்கள், சில பேர் தேவை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புரியல. தண்ணியை திமுக ஆட்சியில விக்கிறாங்க, அதுக்கு வாங்குறாங்களா எப்படி? தண்ணீர் திருவிழா என்னையா
அவரு குடிநீருக்கான மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர்டர் எடுத்துக்காரா? எனக்கு தெரியாது. டாஸ்மாக் ஆர்டர் இருக்கு. அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணாலும் மறைமுகமா பண்ணுவாங்க தவிர மறைமுகமா பண்ணுவாங்க. வீடியோல வந்துச்சு. மறைமுகமா தானே வந்துச்சு. வீடியோ வந்துச்சுன்னா வீடியோ எப்படி வந்துச்சு? மறைமுகம் பண்ண எப்படி வீடியோ வரும்? வீடியோ எப்படி வந்திருக்கும்? டாஸ்மாக்ல அவன் தண்ணி வாங்கிலாம் எடுத்து போட்டிருப்பான். அதெல்லாம் பொறுப்பாக மாட்டேங்க. ஆனா நீங்க தைரியமா உங்க கட்சி மீட்டிங்ல கொடுக்குறீங்க சரக்கு. அது உங்களால தில்லுல அது குடுக்குறோம்னு சொல்லிதான் கூப்பிடுறாங்களே. அரசாங்கம் நடத்துது, அப்புறம் அரசாங்கம் கொடுக்கல என்னையா தப்பு? திமுக கட்சி நிகழ்ச்சியில கொடுக்குறீங்க, கேவலமா இல்லையா? கட்சி நிகழ்ச்சியில குடிக்க தண்ணி பாட்டில் பீர் பாட்டில தண்ணி இருந்துச்சு. அதை நீ டெஸ்ட் பண்ணி பாத்தியா? பாட்டில தண்ணியை பிடிச்சி கொடுக்குறானுங்க. பீர் பாட்டில் தான். ஏன் பாத்திரம் இல்ல, உங்க சிதம்பரம் அடி வாங்கிருச்சு, அண்டாலாம் இல்ல, அதெல்லாம் பீர் பாட்டில் தண்ணி பிடிச்சிருக்காங்க. சரி சரி சரி. இந்த அறிவுக்கு தான் நீங்க அறிவித்திருக்காங்க. கரெக்டாவா? கண்டிப்பா சொல்லல. அறிவித்திருக்காங்க பேர் வைக்கும் போது நீங்க எவ்வளவு அறிவா இருக்கீங்க புரிஞ்சிச்சு அப்பவே. இனிமேட்டு எல்லா நிகழ்ச்சியும் தண்ணி இல்லாட்டி அந்த பீர் பாட்டில் தண்ணி பிடிச்சி கொடுத்துருவீங்க. ஆமா, வாழ்த்துக்கலாம். தேங்க்யூ. பாஜகவுடைய அழுத்தத்தினால விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி டீலிங் எல்லாம் செய்யப்பட்டதா அரசியல் விமர்சகர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அந்த நியூஸ் எல்லாம் புதைச்சு குழி தோண்டி சொன்னவனையும் சேர்த்து புதைக்காம விட்டு வச்சு சந்தோஷப்படணும். நான் புரியுதா? அவர் திரும்ப திரும்ப தெளிவா சொல்லிட்டாங்க. பிஜேபி கூட அதிமுக கூட்டணி இன்னைக்கு கூட அருண்ராஜ் சொல்லியிருக்காரு. அருண்ராஜ் என்ன சொல்லிருக்காருன்னா, அதிமுக பிஜேபி தவிர்த்து எந்த கட்சி வேணாலும் கூட்டணி வரலாம்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இன்னொரு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இன்னொரு விஷயம் தெரியுமா? இது சோசியல் சொல்லுங்க. அதாவது திமுகவை ஒழிப்பதற்காக தியாகம் பண்ணி இந்த கூட்டணியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி விலகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக இன்னைக்கு பேப்பர்ல ஒரு செய்தி வந்து, திமுகவை ஒழிப்பதற்காக அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி வந்தால் பிஜேபி அங்கு இருக்கக்கூடாது என்றால் இருக்காது, வெளியில் வந்துவிடும் சொன்னது. டெல்லி ஆமா, டெல்லி முக்கியமான ஆளு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி போட்டிருக்கா? டெல்லின்னு போட்டிருக்கா? ஆமா, பேர்லாம் போடலையா? டெல்லி மேலிடம் அப்படின்னு சிதம்பரம் சொல்லுவாங்க. அது எவ்வளவு ஒருத்தன் பேர் சிதம்பரம். இது சாதாரண ஆளு இல்ல. இல்லைன்னா அந்த செய்தி வருமா? இல்ல, முக்கியமான ஆளு தான் பேசிருப்பான். வந்துருச்சு, செய்தி வந்துருச்சு. பட் ஆனா அந்த பிள்ளை சொன்ன கேள்வி என்னன்னா, அரசியல் விமர்சன பேர்ல சொன்னது பிஜேபி அழுத்தத்தின் காரணத்துக்காக பிஜேபியோட இணக்கமாக செல்கிறாருன்னு எவனோ ஒருத்தன் விட்டுனானா. அது பெரிய தவறான ஸ்டேட்மெண்ட்தான் தெளிவா சொல்றேன். இல்ல, அப்படியா? நீங்க தான் சார் ஒரு பாஜகவோட அழுத்தத்தினால விஜய் 2000 கோடி டீல் அப்படின்லாம் சொல்லிருந்தீங்களே. அது பேசுறதே பாஜகவுடைய முன்னோடி ஆளு தானே பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அது என்ன? அது நான் சொல்றது சார். அதுதான் இந்த மாதிரி சொல்லிருக்காங்க ஒருத்தர் அப்படின்னு தானே சொன்னேன். ஒண்ணும் இல்ல, நேரடியாக சொல்லலாம். ஒளிமறைவுல எனக்கு தேவையில்லை. பாஜகவுல முக்கியமான ஒரு நபர் டீல் பேசிட்டு இருக்காங்க திமுக. அதை திமுக ஒழிக்கணுங்கிறதுக்காக இவங்க விஜய அதிமுகல எடப்பாடி தலைமை ஏத்துக்கிறத சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என் ஸ்டேட்மெண்ட் நேற்று நான் கொடுத்ததெல்லாம் போய் பாருங்க, அப்பதான் உண்மை புரியும் என்னன்னு. சும்மா இடையில ஒன்ன மாத்திரம் பேசினாலாம் புரியாது. சொல்லிக்கோங்க. கட்சி ஆரம்பிச்சு தான் கட்சியை வளர்க்க பார்ப்பாங்களா? நாங்க ஓரமா போய் கக்கூஸ்ல உட்காந்துருந்தோம், நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி ஒதுங்குவாங்களா? ஏயா, நீ கக்குசுக்கு போனா என்ன, இல்ல கைலாங்கடிக்கு போனா எங்களுக்கு என்னையா? தேர்தல் வருது, 234 தொகுதியில நீங்க போட்டி போடுங்க, மக்களை சந்திங்க, ஓட்டை வாங்குங்க, வெற்றி பெற்று வாங்க, ஆட்சி அமைங்க. நான் என்ன கேட்டேன், என்ன பிஜேபி நீங்க நாங்க விளைவிக்கிறோம், நீங்க போய்க்கீங்கன்னு சொல்லிச்சா? அப்படி செய்தி பார்த்தேன்னு சொன்னேன். நான் உங்களுக்கு செய்தி பார்த்தேன். ஆனா பிஜேபி தான் இப்ப அந்த கூட்டணியை எடப்பாடி கூட கூட்டணி இல்லை. இப்ப என்னன்னா, இவருடைய தலைமையில எடப்பாடி வந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி போறாங்க. அது எடப்பாடி தலைமை ஏத்துக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு இப்ப நம்பிக்கை வராது. நீங்க பொறுத்திருந்து, நீங்க தோக்கும் போது எங்களுக்கு நம்பிக்கை பார்ப்போம் பொறுத்திருந்து பாருங்க. நயினா நாகேந்திரன் அவர்கள் தாவேகா மீது ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆதவ் அர்ஜுனா நினைக்கிறாரு பணத்தை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா கிட்ட ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது, ஏதோ மாநாட்டுக்கு கூட்டத்தை கூட்டிட்டா அதே மாதிரி தேர்தலுக்கும் கூட்டிடலான்னு பாக்குறாரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு.
அதிமுக முதுகுல ஏறி சவாரி பண்ணி 4 சீட் வாங்க வச்சு தானே, சொந்தமா ஓட்டே கிடைக்காம போன வச்சு தானே, எத்தனை முறை வந்து கோயம்புத்தூர்லயும் ஆரம்பிச்சு நின்னா கூட ஜெயிக்க முடியாம போன வச்சு தானே. இல்ல பணம்னு சொன்னா பாஜக இல்லாத 16 லட்சம் கோடி அடிச்சிருக்கான்னு சொல்லி முன்னாள் பேசுறான். அதை விட அவ்வளவு பணத்தை ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஆட்சி கிடைக்கிறதுக்கு ஒரு எம்எல்ஏக்கு எம்பிக்கு 300 கோடி 500 கோடி 600 கோடி பேரம் பேசின வீடியோ எல்லாம் வந்ததா இல்லையா? இவர்கள் புனிதர்களை போல இங்க வந்து பேசுறாங்கல்ல, எதுக்கு வந்து நான் முன்பே சொன்னதான் 40 தொகுதியில் நம்ம ஜெயிச்சோம். காரணம் என்னன்னாக்கா 39+1 ஜெயிச்சதுக்கான காரணமே மோடி வேணான்றதுதான். ராகுல் ஆதரிச்சுதான் அந்த வெற்றியை எடுத்திருக்காங்க, புரிஞ்சுங்களா? அப்போ நைனார் கிடையாது, அவன் நைனா வந்தாலும் நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. சார், நீங்க ஒரு மூத்த முன்னாடியே சொல்லுங்க, விஜய் அவர்கள் வந்து இந்த அரசியல் நகர்வு கரெக்டா பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். அவருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அவரு திறமையா பண்றதா அவர் நினைச்சிட்டு பண்றாரு. அவர் இப்படித்தான் பண்ணணும்னு சொல்றதுக்கு நான் யாரு? இல்ல, ஒரு மூத்த முன்னோடியா நீங்க நிறைய விஷயங்களை முன் வச்சிட்டு இருக்கீங்க. விமர்சனம் பண்ணலாம், விமர்சனம் பண்ணலாம். இல்ல, ஒரு அட்வைஸா ஐயா, விஜயோடைய அரசியல் நகர்வு நல்லபடியா நகர்ந்து இருக்கான்னு கேட்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதாவது ஐயாவால எப்படிமா சொல்ல முடியும்? ஆமா, சரியான முறையில் நகர்ந்து போறாரு, நாங்கெல்லாம் கதறோம், கத்துறோம், புலம்புறோம், ஒப்பாரி வைக்கிறோம், ஊரே சேர்ந்து முளப்பாரி எடுக்கிறோம், நாங்க ஊரே சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறோம், எப்படி அவரால் சொல்ல முடியும் கண்டிப்பா சரியான நகர்வுல போறாருன்னு? என்னய்யா, ஏன்னா நீங்க தான் வந்து விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியல, அரசியல் புரிதல் இல்ல அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டே இருப்பீங்க. அது முன்னாடி அது இப்ப கிடையாது. அது இந்த நிமிஷம் வரை அதுல நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். அரசியல் புரிதல் அவருக்கு இல்ல. அரசியல் அவர் செய்யற அரசியல் வந்து கார்பரேட் அரசியல் பண்றாரு, சரியா? நீங்க கார்பரேட் அரசியல் நீங்க என்ன அரசியல் பண்றீங்க? நாங்க மக்களுக்கான அரசியல், மனிதனுக்கான அரசியல் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ இவங்க என்ன பாருங்க, என்ன அரசியல் பண்றீங்க நீங்க? நாங்க மக்களுக்கான அரசியல் பண்றீங்க, அரசியல் மக்களுக்கான அரசியல். என்ன சொல்றாரு? கல்யாணம் முடியல, கண்ணுட்டி போடல, இதுதான் மக்களுக்கான அரசியல். மாலையாவது விட்டு வைங்க. உமா சொன்னாக்கா நீதி எம்எல்ஏ நல்ல அரசியல் பண்றாங்க, நல்ல அரசியல். நீங்க நல்ல அரசியல் பண்றீங்க, நல்ல அரசியல் பண்றோமா இல்லையான்னு மக்கள் சொல்லுவாங்க, மக்களுக்கு தெரியும். கேட்கறதுல மக்கள் சொல்லலாம். ஆமா, என்ன சொல்றாங்க? காதை கொடுத்து கேட்கறது இல்ல, நாங்க காதை கொடுக்கறது இல்ல, எங்க காதை எங்களுக்கு தான் இருக்கும். அறிவு. ஆமா, உங்ககிட்ட தானே கடன் வாங்கியிருக்கேன், அந்த அறிவை திரும்ப இல்லாட்டி வாங்கதானே செய்வேன், என்ன பண்றது? ரைட்டு. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.